அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாடு முழுவதும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் என்னவென்றால், 2024 நாடாளுமன்ற தேர்தலை தற்போதைய தேர்தல் ஆணையம் நேர்மையாகவும் திறமையாகவும் நடத்தி முடிக்குமா, அதற்கு தகுதியானதா என்ற கேள்வியை எழுப்பக்கூடிய சூழலில் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. உதாரணமாக, சமீபத்தில் பிரதமர் மோடி ராஜஸ்தானில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ரொம்ப மதவெறி கருத்துக்களை, இஸ்லாமிய மக்கள் மீதான ஒரு இனத்துவேஷத்தை பச்சையாக பேசியிருக்கிறார். அதாவது, இந்துக்களுடைய பணங்களையெல்லாம் வளங்களையெல்லாம் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள், ஊடுருவல்காரர்கள், இவர்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறார்கள். காங்கிரஸுடைய கொள்கையாக தான் பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது இதை அவர் சொல்லியிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை என சொல்லியிருக்கிறார் என ஒரு பொய்யை, ஒரு அவதூறை, ஒரு அபாயமான கருத்தை இவ்வளவு பச்சையாக பேசியிருக்கிறார். இப்படி சொல்றது யாரை குறி வச்சு சொல்கிறாருன்னா, இஸ்லாமிய மக்களை வச்சு தான், முஸ்லீம் மக்களை தான் அவர் சொல்கிறாரு. ஊடுருவக்காரர்கள்ன்றாரு, ஆக்கிரமிப்பாளர்ன்றாரு, அதிக குழந்தை பெற்று கொள்வோம்னு சொல்கிறாரு. இந்துக்கு மக்களுடைய தாலிகள் எல்லாம் கூட அவங்க பிடிங்க அவங்கள்ட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. இவ்வளவு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பை, ஒரு தீப்பிழம்பை இப்படி பேசுகிறதுங்கிறது மேலே எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், சிபிஎம், அறிவுத்துறையினர் பல பேர் தேர்தல் ஆணையத்தில் நேரடியாக புகார் மனு கொடுத்துருக்காங்க. மோடி பேசுனது மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படியும் இந்திய தண்டனை சட்டப்படியும் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படி செய்யக்கூடாது, இது குற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் தூங்கி கொண்டு இருக்குது, எந்த நடவடிக்கை எடுக்கலை. நாளைய தினம் மக்கள் அதிகாரம் சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நாங்கள் புகார் மனுவாக கொடுக்குறோம். அவர் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தடை விதிக்கணும், அவர் மேலே கிரிமினல் வழக்கு போடணும், அவரை தகுதி நீக்க செய்யணும், வேட்பாளரே நிற்க வைக்கக்கூடாது அப்படி என்ற கோரிக்கையை வைத்து மனு கொடுக்குறோம். இப்போ இது மாதிரி பேசுகிறதுங்கிறது இவர் ஒன்றும் முதல் முறை கிடையாது. ஆனால் இதை தேர்தல் ஆணையம் இதை தடுக்கணுமா வேண்டாமா, இதை நிறுத்தணுமா வேண்டாமா? அப்போ ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய, ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய, இன்றைக்கு சிபிஐ முதல் கீழே தாசில்தார் வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்போ அதிகார வர்க்கம் முழுவதும் மொத்தமும் தேர்தல் அதிகாரி கீழே இருக்கும்பொழுது ஏன் இதை அவர்கள் தேர்தல் ஆணையம் இதை செய்ய தயங்குது? அப்போ சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்று தேர்தல் ஆணையமும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய மொத்த கூலிப்படை போல் இருந்துச்சுனாக்கா 142 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இந்தியா பெரு ஜனநாயக நாட்டில் உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு பாசிசமாக, மதசார்பின்மைக்கு ஆபத்தா, சமூக நீதிக்கு ஆபத்தா, சமத்துவத்துக்கு ஆபத்தா, இங்கே மீண்டும் ஒரு இந்து ராஷ்டிரம் அதாவது உருவாக்குவதற்கான அவர்களுடைய 100 ஆண்டு கால வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு தேர்தலாக இது மாறிவிடுமா என்பதை உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தியாவில் இப்படிப்பட்ட சூழல் நம்ம அனுமதிக்க முடியாது என்பதைத்தான் நாம் இதை வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு பிறகு இன்றைய தினம்தான் தேர்தல் ஆணையம் பிஜேபி, அது கூட மோடிக்கு நோட்டீஸ் கொடுக்கல, பாரதிய ஜனதா கட்சிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குது, இப்படி மோடி பேசியிருக்காராமே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்ன வகையான சட்டம் என மக்கள் கேள்வி எழுப்பணும். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு, நாங்கள் அதற்கு கட்டுப்படுகிறோம் என அரசியல் கட்சி தலைவர்கள் எதுனாலும், எந்த கட்சினாலும் அதை தான் சொல்லி அறிக்கை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தேர்தல் நிதி பத்திரத்தில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் பெற்ற பிஜேபிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சின்னு அந்த தீர்ப்பை இப்போ சொல்லும்பொழுது மோடி என்ன சொல்கிறாரு? இந்த தீர்ப்பளித்தவர்கள் பின்னால் வருந்துவார்கள் என சொல்கிறார். அப்போ என்ன, தீர்ப்பளித்த நீதிபதிகளை மிரட்டுறாரா மோடி? அப்போ இந்த சூழலில் இன்றைக்கு 10 ஆண்டு காலம் தான் ஆட்சியில் இருந்தோம், விலைவாசி வாழ முடியாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, வேலையின்மை எப்போ இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இங்கே இஸ்ரேலு, உக்ரைன்லாம் போர் நடக்குது, அங்கே போகிறாங்க, ராஜஸ்தான்லேருந்து குஜராத்லேருந்து. இங்கே வேலை இல்லாமல் சாவறதை விட அங்கே போரில் போய் செத்தாலாவது நமக்கு காசு கிடைக்குமோ அங்கே வேலைக்கு போகிறாங்க. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தில் இந்தியர்கள் அதிகரிச்சிட்டு இருக்காங்க, அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் எதுவுமே பேசாமல் மோடி எந்த பிரச்சாரையை தேர்தலில் முன்னுக்கு கொண்டு போகிறாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நாங்கள் இடஒதுக்கீடை அதிகரிப்போம் என காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கு. ஏன்னா 50% தான் இடஒதுக்கீடுடைய வரம்பு.
அதை சாதிவாரி கணக்கு பண்ணால் யார் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க, பொருளாதார ரீதியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றதை வச்சு அவர்களுக்கான வளத்தை பிரித்து கொடுப்போம். எல்லா மக்களுக்கும் அதை கிடைக்கிற மாதிரி செய்வோம். அதை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின சிறுபான்மை எல்லா மக்களுக்கும் அதை பிரித்து வழங்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதை விட்டுட்டு இவர் இடஒதுக்கீடை பிடிங்க இஸ்லாமியருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பொய் பிரச்சாரம் செய்கிறார் மோடி. அப்போ இவர் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஓபிசிடி இடஒதுக்கீடை அதிகரிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, விலைவாசி உயர்வை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மொத்த வளங்களையும், அதாவது சமூக ஏற்றத்தாழ்வுனாக்கா ரொம்ப பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன், ஏழை மேலும் மேலும் ஏழையாக, ஒரு தனிநபர் குடும்ப கடன் 40% அதிகரிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை குறைப்பதற்கு தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. அது இன்றைக்கு நாடு முழுவதும் விவாத பொருளாக இருக்குது. அதாவது 1% பணக்காரர்களிடம் 44% சொத்துக்கள் போய் குவிஞ்சிருக்குது. அதை குவிச்சது யாருன்னா மோடி தானே. 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் தானே 25 லட்சம் கோடி பெரும் பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்து அந்த பணத்தை எங்கிருந்து வசூலித்தார்? ஜிஎஸ்டி வழியாக, பெட்ரோல் மேலே வரி மேலே போட்டு வரியாக பல லட்சம் கோடிகளை மோடி வசூலித்து இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விலைக்கு விற்று அந்த பணத்தை வசூலித்து ரிசர்வ் பேங்கில் கையிருப்பு பணத்தெல்லாம் அதெல்லாம் எடுத்து யாருக்கு கொடுத்தாரு? அம்பானி, அதானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடியாகவும் சலுகையாகவும் அப்படி கொடுக்குறாரு. அப்போ இன்றைக்கு இவர் பிரித்தளிக்கிற மொத்த பணத்தையும் பெரும் முதலாளி கொடுக்குறாரு. அதை பற்றி பேசாமல் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையும் பொய் பிரச்சாரம் செய்து இந்துக்களுக்கு உள்ள பணத்தை தூக்கி முஸ்லீமுக்கு கொடுக்க போகிறாங்க இப்படின்னு பேசி, இதை விட மட்டமாக எந்த மனுஷனும் பேச முடியாதுங்க. இந்த மாதிரி மட்டமான ஒரு பேச்சை எந்த மனுஷனும் பேச முடியாது. உலகமே என் குடும்பம் அப்படின்னு G20 மாநாட்டில் பேசினார். அப்படி பேசக்கூடிய ஒரு பிரதமர் மணிப்பூரில் 5 மாதமாக கலவரம் நடக்குது, 200 பேர் செத்து போயிருக்கிறாங்க, பல நூற்றுக்கணக்கான 1000 பேர் அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க. கண்ணு முன்னாடி 2 பெண்கள் பட்ட பகல நிர்வாணமாக பாலியல் வல்லுறவு செய்து இழுத்து மிருகத்தை விட கேவலமாக அடித்து இழுத்து செல்லப்பட்டார். இது வரைக்கும் மோடி ஒரு வார்த்தை பேசலை. அங்கே போய் மணிப்பூரில் போய் பார்க்கல, உலகம் தான் குடும்பம்னு பேசுகிறாரு. அப்போ இப்போது நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது பாசிசம் சர்வாதிகாரத்துக்கு ஜெர்மனி எப்படி ஒரு கோயப்பல்ஸ் என்ற ஒரு ஆளை வச்சு பொய்யை திரும்ப 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 சொல்லி உண்மையாக்கி பெரும் இன அழிப்பு, யூதர்களை இன அழிப்பு பல லட்சம் பேரை கொன்று குவித்தானோ, அதுபோல் இஸ்லாமியர்களை எதிரியாக காண்பித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியின்மையை, ஒரு வன்முறையை, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கு இந்தியாவை பாஜக RSS இழுத்து செல்கிறது. இதை நாம் எச்சரிக்கையாக தடுக்க வேண்டும். இதை நம்ம விடக்கூடாது. தேர்தல் ஆணையத்துக்கு நாம் நெருக்கடி கொடுத்து இப்படி பேசக்கூடிய விஷ பேச்சுக்களை தடுத்து நிறுத்தணும். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, குஜராத்தில் சூரத் என்ற பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸுடைய வேட்புமனுவை கையெழுத்து சரியில்லைன்னு சொல்லி நிராகரிச்சுட்டு அந்த டூப்ளிகேட் பதிலி வேட்பாளர் அந்த மனுவையும் நிராகரித்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாத்தையும் மிரட்டி வித்ரா பண்ண வச்சுட்டு பிஜேபியை அன்னம் போஸ்ட்டாக இன்னும் வாக்கு எண்ணிக்கை நடக்கலை, வாக்குப்பதிவு நடக்கலை, எதுவுமே இல்லாமல் பிஜேபியினுடைய எம்பியை அன்னம் போஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணிடுச்சு அந்த தேர்தல் ஆணையர். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இந்த 2024 இன்னும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாம் சரியாக நடக்கணும்னா தேர்தல் ஆணையம் உறுதியாக நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். எனவே நாம் இதற்கு எதிராக குரல் கொடுக்கணும், போராடணும். நாம் அதனால் இந்த மோடியினுடைய இந்த பேச்சு என்பது வெறும் தேர்தல் பிரச்சாரம் இல்லை, அவர் RSS அஜெண்டாவினுடைய அந்த கொள்கையை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த அவர்கள் முயல்கிறார்கள். நாம் அதை தடுத்து நிறுத்தணும். நன்றி, வணக்கம்.